அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியில் கம்பைனட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஏற்கனவே இன்டர்வியூக்கான ஒரு காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இப்போ தற்போது 21/5/2025 மே மாதம் 21 இன்னைக்கு கம்பைனட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் இப்போ எல்லோரும் பார்த்துக்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்களில் இன்டர்வியூ இல்லாத பணியிடங்களுக்கான வேகன்சியாக வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 அதுதாங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர். இப்போ நீங்கள் இதுக்கு எப்படி நீங்கள் எந்த டைமில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 27/5/2025 மே மாதம் 27ஆம் கடைசி தேதி 25/6/2025 ஜூன் மாதம் 25ஆம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கிட்டத்தட்ட 600க்கு அதிகமான 615 காலி பணியிடங்களுக்கு 47 பதவிகளுக்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு பதவிகள் இருக்குங்க, பல்வேறு காலி பணியிடங்கள் கல்வி தகுதிக்கு கொடுத்துருக்காங்க. அது வாங்க அந்த முழு விவரம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பைனட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ்சியில் நான் இன்டர்வியூக்கான போஸ்ட்டு. இதில் உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. எக்ஸாமை தொடர்ந்து உங்களுக்கு டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க செலக்ஷன் ப்ராசஸில். வாங்க மற்ற விவரங்கள் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 பார்த்தோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 711. ஓகேங்களா. இப்போது இது விண்ணப்பிப்பதற்கான டேட் பார்த்துட்டோம். கடைசி தேதி நம்ம சொன்ன மாதிரி 25/6/2025. அது மறந்துடாதீங்க, அந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போது 47 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இதில் நீங்கள் புரிகிற மாதிரி பார்க்கலாம். என்னென்ன பதவிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஜூனியர் பிளானர், இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ரிசர்ச் அசிஸ்டண்ட், இன்ஸ்பெக்டர், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ஜூனியர் மேனேஜர். ஜூனியர் மேனேஜர்லேயே 2 விதமான பணிகள், டிரான்ஸ்லேட்டர், சிஸ்டம் மேனேஜர், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த மாதிரியான காலி பணியிடங்கள். அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட், மைனிங் இன்ஜினியர், கம்யூனிட்டி ஆஃபீஸர், ஜூனியர் கெமிஸ்ட், லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் ஸ்டோர் கீப்பர். இந்த மாதிரியான 47 விதமான பணிகளுக்கு பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் அந்த போர்டு அந்த இதில் எடுக்கிறாங்க. சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எடுக்கிறாங்க. அறநிலையத்துறைக்கில் எடுக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மெண்ட் அதில் எடுக்கிறாங்க. நெடுஞ்சாலைத்துறை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. நீர்வளத்துறையிலேருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் மீன்வளத்துறை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை டிஎன்ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து எடுக்கிறாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது கால்நடை பராமரிப்பு துறை கீழே எடுக்கிறாங்க. அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் கீழே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான காலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. முக்கியமாக உங்களுக்கு இபி டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒரு காலி பணியிடங்கள்லாம் இருக்குது. சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அந்த கீழே எடுக்கிறாங்க. சிவில் சப்ளைஸ், அதாவது இந்த டிஎன்சிஏசி சொல்லுவாங்க இல்லையா, சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ் அது கீழே எடுக்கிறாங்க. டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இந்த மாதிரி பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் கீழே எடுக்கிறாங்க. சிமெண்ட் கார்பரேஷன்ஸ், ஓகேங்களா, டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு, சுகாதாரத்துறை, இந்த மாதிரி 47 விதமான இந்த பதவிகளுக்கும் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் 615 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 615 காலி பணியிடங்களும் இப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமானது. பெரும்பாலும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரியான போஸ்ட், இன்ஸ்பெக்டர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், இது மாதிரியான பதவிகள் இருக்குது. 615ங்கிறது மொத்த காலி பணியிடங்கள். ஓகேங்களா. இதற்கான வயது வரம்பு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, அதில் ஓபிசிஎம், அப்படி பிசிஎம் இவங்களை இல்லாமல் மற்ற கேண்டிடேட்ஸ்
ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன கேண்டிடேட்ஸ் இந்த கேட்டகரியில் இல்லாதவங்களாம் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமமாக 32 வயது தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் இன்ஜினியருக்கு வந்து 35 வயதும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 37ம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ளேயும். பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ், விடோவுக்கு கொஞ்சம் வயது தளர்வும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து பிசி, அதில் ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வயது தளர்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்ச வயது அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சில பதவிகள், அதாவது சீரியல் நம்பர் 45, 6, 7 இது 45, 46, 47ன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், லைப்ரரியனுக்கு வந்து 37 வயது அதிகபட்சமாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இவங்களுக்குமே அந்த பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் விடோவுக்கு வயது தளர்வும் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வயது பார்த்துட்டோம். அடுத்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் பிஇ, பிடெக் ஆர் எம்இ, எம்டெக் முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். பிஏ, எம்ஏ, எம்சிஏ இந்த மாதிரியான கல்வி தகுதிகள் இருக்கிற மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். லா டிகிரி, எல்எல்பி நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். சிஏ, சிஎம்ஏ இது மாதிரியான அக்கௌண்டன்ட் ரிலேட்டடான போஸ்ட்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பிஇலையும் ஒவ்வொரு கேட்டகரி, டிகிரியில் வருது, பிஎஸ்சியில் வருது, பிஎல்ஐஎஸ் இது மாதிரி, எம்எஸ்சி முடித்தவங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான காலி பணியிடங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஏன் பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னா 47 விதமான பணிகளுக்கு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் அதற்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவிலே பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம், ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டிகிரி முடித்தவங்க, இந்த மாதிரி இந்த டிகிரி முடித்தவங்க பொதுவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுதான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது அந்த பதவிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நமக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நாங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொதுவாக சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பார்க்கலாம். என்ன விதத்தில் உங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கவங்க பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பேப்பர் 1ல் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ்க்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ்க்கும், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ்க்கு 3 மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் மார்க் 300 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அடுத்து பேப்பர் 2 வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமா சப்ஜெக்ட் பேப்பர்னு ஒன்று சொல்லிட்டு இருக்குது. அதே டிகிரி ஸ்டாண்டர்டில் வைக்கிறாங்க. அது 200 கொஸ்டின்ஸ்க்கு 3 மணி நேரத்துக்கு 300 மார்க்குக்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் 1 வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட்லையும், பேப்பர் 2 வந்து சிபிடி மெத்தட்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே செகண்ட் ப்ராசஸ்க்கு கீழேயே பேப்பர் 2க்கான அந்த சப்ஜெக்ட் பேப்பர் என்ன, டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ளது என்னன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் சீரியல் நம்பர் 3 இருக்கும், போஸ்ட் கோடு பக்கத்தில். நீங்கள் அதை பார்த்து அதுலேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்ன லாங்குவேஜில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது, ஒரு சிலத்துக்கு இங்கிலீஷ் மட்டும் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இந்த சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேவா? இதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாகிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது பொதுவான சிலபஸ். டிரான்ஸ்லேட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷன் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு சிலபஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸ்க்கு கீழே அவங்களுக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் எது உங்களுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 100 ரூபாயோட கட்டிக்கலாம். இல்லைனா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 150க்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 615 காலி பணியிடங்களுக்கு 47 விதமான பதவிகளுக்கு டிஎன்பிசியில் நான் இன்டர்வியூ போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாதுங்க. எக்ஸாம் முடித்தோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக அந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும், நெக்ஸ்ட் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.